ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி ஒரு அதிர்ச்சி செய்தி. அதை தான் செய்தி அலசல்ல பார்க்க இருக்கிறோம். இந்தியாவில் மீண்டும் போலியோ அரக்கனா அப்படின்ற செய்திதான் அது. இதற்கான காரணம் விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். மேகாலயாவில் ஒரு மலை மாவட்டத்தில் 2 வயது குழந்தைக்கு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியா போலியோ இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு நாடு. அதற்கான தொடர்ச்சியான வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுதல்களையும் நடத்தி அதை தக்க வைத்து கொண்டே வந்தது. இந்த சூழலில் ஒரு குழந்தைக்கு 2 வயது குழந்தைக்கு இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர் வேக்சின் ஆல்ரெடி எடுத்திருக்கிறார் அப்படின்னு சில தகவல்கள். வேக்சின் எடுத்ததற்கு பிறகும் அது எவ்வாறு வந்தது அப்படின்ற கேள்விகளும் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. இது அரசியல் ரீதியாகவும் அரசுக்கு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. காங்கிரஸ் இதை கையில் எடுத்திருக்கிறது. முதல்ல இதற்கு முன்பு போலியோவினுடைய பாதிப்புகள் எப்போதெல்லாம் இருந்ததுன்னா 2011 கண்டறியப்பட்டது, பின்பு 14, 17 கூட கண்டறியப்பட்டது அப்படின்றாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் 11, 14 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து 2024 அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் போலியோ வந்து விட்டது. அதனால் இந்த 10 ஆண்டுகளாக இந்த போலியோ தடுப்பு பணி மந்தகதியில் இருந்திருக்கிறது அப்படின்னு காங்கிரஸுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 20 ஆண்டுகளாக போலியோ இல்லை அப்படின்ற நிலை நீடிக்கிறது. வெற்றிகரமாக தமிழகத்தில் எந்த ஆட்சி இருந்தாலும் தொடர்ந்து இந்த போலியோ டிராப்ஸ்க்கு வழங்கக்கூடிய இந்த முகாம்கள் இதெல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருவது இதில் ஒரு மைல்கல்லாக பார்க்க வேண்டும். சரி, போலியோ அப்படின்னா இதனுடைய பாதிப்பு ரொம்ப தீவிரமானது, கொடுமையானது. ஒரு சிறிய வைரஸ் ஒருவரை முடக்கிவிடும், அவருடைய வாழ்க்கையவே சிதைத்து விடும். இதனுடைய தீவிர பாதிப்புகளை 1970, 80களில் ஒரு ஊரில் ஒரு பகுதியில் குறிப்பிட்ட சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீரென பாதிப்புகள் அதிகமாக வரும். அதன் காரணமாக உலக சுகாதார நிறுவனம் பல கைட்லைன்ஸை வழங்கியது. தொடர்ந்து 1950 இதை ஒழிப்பதற்கான பணிகள் நடந்து தொடர் முகாம்கள் மூலமாக இப்போ வருடத்திற்கு 2 முறை குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க இல்லையா. நீங்கள் எங்கே போனாலும் சாலைகளில் கொடுப்பாங்க, ரயில்வே நிலையங்களில் கொடுப்பாங்க, வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய மையங்களில் கொடுப்பாங்க. இவ்வாறாக கொடுத்து போலியோ இல்லாத நாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த சூழல் தான் மீண்டும் போலியோ அரக்கன் வந்திருக்கிறது. இப்போது இந்த கேஸ் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக போலியோ இல்லாத நாடு அப்படின்ற அங்கீகாரத்தை இழக்கிறோம். மீண்டும் இதற்கான காரணம் என்னன்னு WHO ஆராயும் அப்படின்றது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள். முதல்ல இந்த போலியோ வைரஸை பொறுத்த வரைக்கும் போலியோ மையலிட்டிஸ் அப்படின்னு இதனுடைய முழு பெயர். இந்த வைரஸ் 4 வகைப்படும். அதில் 2 வகையை நம்மால் அழிக்க கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது. அந்த 2ம் தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஸோ அதை நம்மால் கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது. அதில் சொட்டு மருந்து கொடுப்பதன் மூலமாக 2ஐ முழுவதுமாக அழிக்க முடிகிறது. வேக்சின் ஊசி கொடுத்தா முழுவதுமாக 4ஐயுமே அழிக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் இருவேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. இல்லை, சொட்டு மருந்து எஃபிஷியன்சியானது தான், அது நல்ல தீவிரத்தன்மை உடையது தான் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் வேக்சின் தான் சரி அப்படின்ற விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொட்டு மருந்தில் கொடுப்பது அப்படின்றது உயிரோடு இருக்கக்கூடிய வைரஸ், அதை ஆக்டிவ் வைரஸாக உள்ளே செலுத்தி அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அதை அழிப்பது அப்படின்ற விஷயம்தான் இருக்கிறது. அதன் மூலமாக 1 கோடியில் ஒரு குழந்தைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிரூபிக்கப்படவில்லை. இதை நம்ம ஊரில் இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு அழைப்பார்கள். நம்ம பார்த்துருப்போம், இந்த படங்களில் பார்க்குறோம். ஒருவருடைய உடல் சரியாக இருக்கும், ஒருவருடைய ஒரு கால் சரியாக இருக்கும், கைகள் பலமாக இருக்கும், ஒரே ஒரு கால் மட்டும் அவருக்கு சிறிதாக இருக்கும். அதாவது ஊரில் சொல்லுவாங்க சூம்பி போயிருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரியாக ஒரே ஒரு கால் மட்டும் அவ்வாறாக இருக்கும். சிலருக்கு 2 கால்களும் அவ்வாறாக இருக்கும். சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னா முதுகுத்தண்டை முதலில் பாதித்து நரம்பு மண்டலங்கள் மூலமாக நரம்புகளை முடக்கி தசையை, குறிப்பிட்ட பகுதியினுடைய தசையை அது முடக்கிவிடும், பேரலைஸ் பண்ணிடும், செயலிழக்க செய்துவிடும். இது பெரும்பாலும் கால்களை செயலிழக்க செய்கிறது அப்படின்றாங்க. அதாவது இந்த வைரஸ் வந்தால் உடல் நல்லா இருந்தாலும் கூட கால்களை செயலிழக்க செய்து அவர்களை வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வைத்து விடும் அப்படின்றாங்க. சிலருக்கு, அதாவது 80களில் 70களில் சிலருக்கு இது நுரையீரலையோ இல்லை சுவாச மண்டலத்தையோ பாதித்து சுவாச மண்டலம் பேரலைஸ் ஆச்சுன்னா மூச்சு விட முடியாது. அதன் மூலமாக மரணங்களும் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஒரு சாதாரண வைரஸ் முதுகுத்தண்டை பாதித்து நரம்புகளை முடக்கி தசையை செயலிழக்க செய்து பேரலைஸ் பண்ணி அவரை நடக்க விடாமல் செய்கின்ற கொடூரம் தான்
போலியோ அரக்கன். சரி, இது வந்த பிறகு இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு, குணப்படுத்த முடியுமானா இன்று வரை வந்த பின் குணப்படுத்த முடியாது. புது ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, அது வரும்போது கண்டறியப்பட்டால் அதன் பாதிப்புகளை, அதாவது ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அதனுடைய பாதிப்புகளை குறைக்க முடியும் அப்படின்னு புதிய கண்டுபிடிப்புகளில் சொல்றாங்க. இதனை முன்பே தடுக்க வேண்டும். அதனால்தான் தடுப்பூசியும் சொட்டு மருந்தும் இதற்கு தீர்வாக கொடுக்கப்படுகிறது. தடுப்பூசி 1954 கண்டுபிடிக்கப்பட்டது. தடுப்பூசியை கண்டுபிடிச்சவங்ககிட்ட இந்த பேட்டன் ரைட் நீங்க வச்சுக்கங்க அப்படின்னப்போ, இல்ல இது சூரியனை எப்படி மனிதன் பக்கத்தில் போய் கண்டுபிடிப்பான அதற்கு ஈடான ஒரு கண்டுபிடிப்பை செய்திருக்கிறேன், இதை இலவசமாக பயன்படுத்திங்க அப்படின்னாங்க. அதன் பேரில் தடுப்பூசிகள் அன்றிலிருந்து ரொம்ப மலிவாக 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு தடுப்பூசிகள் கிடைக்கிறது. இன்னும் அரசுகள் தீவிரமாக போலியோ சொட்டு மருந்தாக இதை கொடுக்குறாங்க. இந்த போலியோ சொட்டு மருந்து தீவிரமானதா, தடுப்பூசி தீவிரமானதா அப்படின்ற விவாதங்கள் இன்னும் தொடர்ந்து வருகிறது. இதற்கிடையில் இதில் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. இதுதான் நீங்கள் சுகாதாரத்துறையை 10 ஆண்டுகள் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய லட்சணம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கொரோனா மாதிரி எல்லாருக்கும் பரவக்கூடியது இல்லை, அது குறிப்பாக சுற்றுப்புறத்தில் மலம் மூலமாக பரவக்கூடியது. அந்த பகுதிகளை கண்டெய்ன்மெண்ட் ஜோன் மாதிரி மாற்றி அங்கே பார்க்கணும் என்ன பிரச்சனை இருக்குன்னு. இது இன்னொரு இடத்துக்கு பரவும் அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அச்சப்பட வேண்டாம். ஆனால் காலத்தே நடக்கக்கூடிய சொட்டு மருந்து முகாம்களை யாரும் மறுதளிக்க வேண்டாம் அப்படின்னு விஷயங்களையும் சொல்றாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.